ஹாய் எஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே அகாடமி. டிஎன்யூஎஸ்ஆர்பிக்காக குப்தாஸ் கொஷின் பேப்பர் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கான ஆன்சர் டிஸ்கஷன் தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்திங்கன்னா, ஹூ வாஸ் த பேட்ரன் ஆஃப் த கிரேட் புத்திஸ்ட் ஸ்காலர் வசுபந்து? புகழ்மிக்க புத்த சமய அறிஞரான வசுபந்து என்பவரை ஆதரித்த குப்த மன்னர் யார்? இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, சமுத்திரகுப்தர். அப்போது வசுபந்துவை வந்து ஆதரித்தவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சமுத்திரகுப்தர். முதல்ல வந்து குப்தர் அரசோட காலவரிசை வந்து சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. குப்த வம்சத்தை வந்து தோற்றுவித்தர் யாருன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்ரீகுப்தர். ஓகேவா? அடுத்து அவரோட மகன் வந்து கடோத்கஜர் வந்திருப்பார். அதுக்கடுத்து கடோத்கஜரோட மகன் வந்து முதலாம் சந்திரகுப்தர் வந்திருப்பார். முதலாம் சந்திரகுப்தருக்கு அடுத்து அவரோட மகன் வந்து சமுத்திரகுப்தர் வந்திருப்பார். சமுத்திரகுப்தருக்கு அடுத்து சமுத்திரகுப்தரோட மகன் வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் வந்திருப்பார். இரண்டாம் சந்திரகுப்தரோட மகன் வந்து அடுத்து குமாரகுப்தர் வந்திருப்பார். ஓகேவா? அடுத்து குமாரகுப்தருக்கு அடுத்து அவரோட மகன் வந்து ஸ்கந்தகுப்தர் வந்திருப்பாங்க. ஸ்கந்தகுப்தருக்கு அடுத்து பாலாதித்தர் வந்திருப்பார். இவர் வந்து ஒரு குட்டி அரசர். கடைசி அரசர் யாருன்னு கேட்டாங்கன்னா விஷ்ணுகுப்தர். ஓகேவா? குப்த அரசரை தோற்றுவித்தர் யாருன்னா ஸ்ரீகுப்தர். கடைசி அரசர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா விஷ்ணுகுப்தர். ஓகேவா? கடைசி பேரரசர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஸ்கந்தகுப்தர். கடைசி பேரரசர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஸ்கந்தகுப்தர். இதுதான் வந்து குப்த அரசரோட காலவரிசை. ஓகேவா? இது வந்து காலவரிசைப்படுத்து குரோனாலஜிக்கல் ஆர்டரில் வந்து கேட்பாங்க. இது வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து செகண்ட் கொஷின் பாருங்கள். விச் குப்தா ரூலர் இஷ்யூட் அலகாபாத் ஸ்டோன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன்? எந்த குப்த வம்ச ஆட்சியாளர் அலகாபாத் தூண் கல்வெட்டை வெளியிட்டார்? ஓகேவா? இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா சமுத்திரகுப்தர். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். ஓகேவா? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் வந்து அலகாபாத் கல்வெட்டு வந்து அவரோடது. அலகாபாத் கல்வெட்டு யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். அது வந்து யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹரிசேனர் எழுதியிருப்பார். அதில் வந்து எத்தனை வடிவங்கள்னு பார்த்தீங்கன்னா 33 வடிவங்கள், 33 வரி வடிவம் இருக்கும். ஓகேவா? 33 வரிகள் இருக்கும். 33 வரிகள் இருக்கும். சமஸ்கிருத மொழியில் என்ன வரி வடிவம்னு கேட்டாங்கன்னா நாகரி வரி வடிவம். 33 வரிகள் ஹரிசேனர் எழுதினார். சமுத்திரகுப்தர் தான் அலகாபாத் கல்வெட்டு சமஸ்கிருதம் மொழியில் வந்து எழுதியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்டு கொஷின். Who among the following rulers was called கவிராஜா? பின்வரும் ஆட்சியாளர்களில் யார் கவிராஜா என்று அழைக்கப்பட்டார்? இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா சமுத்திரகுப்தரை தான் வந்து கவிராஜா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சமுத்திரகுப்தரை தான் வந்து கவிராஜா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கவிராஜா அது இல்லாமல் இவரோட அவைக்கள புலவர் தான் யாருன்னு பார்த்தோம், ஹரிசேனர்னு பார்த்தோம். இவர் தான் வந்து குப்த அரசர்களில் வந்து தலை சிறந்த அரசர் யாருன்னு கேட்டாங்கன்னா சமுத்திரகுப்தர். தலை சிறந்த அரசர் யாருன்னு கேட்டாங்கன்னா சமுத்திரகுப்தர் தான் வந்து தலை சிறந்த அரசர். ஃபோர்த்து கொஷின் பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தா 2 was succeeded by who? இரண்டாம் சந்திரகுப்தர் பின் ஆட்சிக்கு வந்தவர் யார்? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா முதலாம் குமாரகுப்தர். காலவரிசை பார்த்திங்கன்னா குப்தர்களோட காலவரிசை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து யார் வந்திருப்பாங்க? ஸ்ரீகுப்தர். அடுத்து வந்து கடோத்கஜர். இவங்க ரெண்டு பேர்த்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா மகாராஜா. ஸ்ரீகுப்தரையும் கடோத்கஜரையும் வந்து மகாராஜான்னு சொல்லுவாங்க. கடோத்கஜரோட மகன் தான் வந்து முதலாம் சந்திரகுப்தர். அடுத்து வந்து முதலாம் சந்திரகுப்தர் வருவார். அவர் பார்த்திங்கன்னா கடோத்கஜரோட மகன். ஓகேவா? முதலாம் சந்திரகுப்தர் வந்து கடோத்கஜரோட மகன். ஓகேவா? அடுத்து வந்து முதலாம் சந்திரகுப்தர் இருக்கார்ல, அவரோட மகன் வந்து சமுத்திரகுப்தர் அவர் வருவார். சமுத்திரகுப்தருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இரண்டாம்
சந்திரகுப்தர் வருவார். இரண்டாம் சந்திரகுப்தர் வருவார். இரண்டாம் சந்திரகுப்தருக்கு அடுத்து அவரோட மகன் வந்து குமாரகுப்தர் வருவார். அடுத்து குமாரகுப்தருக்கு அடுத்து அவரோட மகன் வந்து ஸ்கந்தகுப்தர் வருவார். அதுக்கப்புறம் குட்டி குட்டி அரசர்கள்லாம் வருவாங்க. அடுத்து பாலாதித்தர்னு ஒருத்தர் வருவார். அடுத்து வந்து விஷ்ணுகுப்தர். இவர் தான் வந்து குப்த அரசோட லாஸ்ட் அரசர். யாருன்னா வந்து விஷ்ணுகுப்தர். முதல் அரசர் வந்து ஸ்ரீகுப்தரா, கடைசி அரசர் வந்து விஷ்ணுகுப்தர். அதே வந்து முதல் பேரரசர்னு கேட்டாங்கன்னா வந்து முதலாம் சந்திரகுப்தர் தான் முதல் பேரரசர். இவருக்கு இன்னொரு பட்ட பேரும் இருக்குது, அதிராஜா. இவருக்கு இன்னொரு பட்டம் பார்த்திங்கன்னா அதிராஜா. சமுத்திரகுப்தருக்கு வந்து பட்டம் பேர் இருக்குது. அது என்னன்னு பார்த்திங்கன்னா கவிராஜா. அவர் வந்து கவிராஜான்னு சொல்லுவாங்க. தலை சிறந்த அரசர் யாருன்னு கேட்டாங்கன்னா, குப்த அரசில் வந்து தலை சிறந்த அரசர் யாருன்னு கேட்டாங்கன்னா சமுத்திரகுப்தர். அதே மாதிரி கவிராஜா யாருன்னு கேட்டாங்கனாலும் சமுத்திரகுப்தர். ஓகேவா? அடுத்து 5th ஒன். ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா, ஹூ வாஸ் த ஃபஸ்ட் குப்தா ரூலர் டு இஷ்யூ சில்வர் காயின்? முதலில் வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட குப்த அரசர் யார்? வெள்ளி நாணயத்தை வந்து எந்த குப்த அரசர் வெளியிட்டார்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வெளியிட்டவர் வந்து இரண்டாம் சந்திரகுப்தர். முதல்ல வந்து வெள்ளி நாணயத்தை வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். மீதி எல்லாருமே வந்து தங்க நாணயத்தை தான் வெளியிட்டிருப்பாங்க. இரண்டாம் சந்திரகுப்தர் மட்டும்தான் வந்து வெள்ளி நாணயத்தை வந்து வெளியிட்டிருப்பார். ஓகேவா? இரண்டாம் சந்திரகுப்தர் மட்டும்தான் வெள்ளி நாணயத்தை வெளியிட்டிருப்பார். சந்திரகுப்தா 1 பார்த்திங்கன்னா அவங்களோட ஒய்ஃபு குமாரதேவி, அதுக்கப்புறம் சந்திரகுப்தர், இவங்களாம் இருக்க மாதிரி உருவங்கள் பொறித்த தங்க நாணயத்தை வந்து வெளியிட்டிருப்பார். அது மட்டும் இல்லாமல் லிச்சாவையா, குமாரதேவி அப்படிங்கிறவங்க வந்து லிச்சாவை குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதனால் வந்து லிச்சாவையா அப்படிங்கிற ஒரு வாசகத்தையும் வந்து அவர் வந்து அவரோட தங்க நாணயத்தில் வந்து பொறித்து வெளியிட்டிருப்பார். யார்? சந்திரகுப்தா 1. சந்திரகுப்தா 1. ஆனால் சந்திரகுப்தா 2 வந்து வெறும் வெள்ளி நாணயத்தை மட்டும்தான். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ரீகுப்தர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நாணயங்களில் வந்து முதல்ல இடம்பெற்ற குப்த அரசரோட வடிவம் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர். நாணயங்களில் முதல்ல இடம்பெற்ற குப்த அரசரின் வடிவம் யாருதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீகுப்தர். சமுத்திரகுப்தர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த வீணை வாசிக்கிறது போல் வடிவம் நாணயம் வந்து வெளியிட்டிருப்பார். வீணை வாசிக்கிறது போல் நாணயம் வெளியிட்டிருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா 6th ஒன். கீழ்கண்டவற்றை பொறுத்துக. ஓகேவா? மகாபாலாதி கிருகா அப்படிங்கிறத வந்து யார் சொல்லுவோம் அப்படின்னா படை தளபதி. மகாபாலாதி கிருகா அப்படின்னு சொல்லிட்டு படை தளபதியை சொல்லுவாங்க. மகாபாலாதி கிருகா அப்படிங்கிறது படை தளபதி. அடுத்து மகாஸ்வதிபதி அப்படிங்கிறது யாருன்னா குதிரைப்படை தளபதி. அப்போ ஏக்கு வந்து 2, பிக்கு வந்து 1. அப்போ இதுக்கான ஆப்ஷன் வந்து பி. ஓகேவா? அடுத்து மகாபிலுபதி அப்படிங்கிறது வந்து யார் சொல்லுவாங்க அப்படின்னா யானைப்படை தளபதி. மகாபிலுபதி யார்? யானைப்படை தளபதி. மகாதண்ட நாயக் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தலைமை நீதிபதி. இது இல்லாமல் வேறு என்னன்னா பதவிகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மகாசந்திர விக்கிரகா அப்படின்னு அமைதி மற்றும் போர் அமைச்சரை வந்து சொல்லுவாங்க. மகாசந்திர விக்கிரகா அப்படின்னு சொல்லிட்டு அமைதி மற்றும் போர் அமைச்சரை சொல்லுவாங்க. தண்டநாயக்கா, மகாதண்டநாயக்கா நீதித்துறை, இராணுவம், இந்த தலைமை நீதிபதி இவங்களெல்லாம் வந்து மகா தண்டநாயக்கான்னு சொல்கிறாங்க. ஓகே. அடுத்து வந்து மகா பிரதிகாரா அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனை காவலர்களோட தலைவர்களை சொல்கிறாங்க. அரண்மனை காவலர்கள் இருப்பாங்களா, அவங்களுக்குலாம் தலைவர் இருப்பாங்களே, அவங்கள தான் வந்து மகா பிரதிகாரா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து கத்தியத பகிதான்னு சொல்லிட்டு அரசு சமையலறை கண்காணிப்பாளரை சொல்கிறாங்க. அரசு சமையலறை கண்காணிப்பாளரை வந்து கத்திய தபகிதா. இப்போ சமையலறையில் வந்து கத்தி வச்சுருப்பாங்கள்ல, இப்போ கத்திய தபகிதா அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஒற்றர்களை வந்து என்னென்னு சொல்கிறாங்க? துடகானா வந்து ஒற்றர்கள். துடகா அப்படின்னா வந்து ஒற்றர்கள். அடுத்து 7th ஒன் பாருங்கள். குப்தர் காலத்தின் நிலங்களை கீழ்கண்டவற்றுள் சரியாக பொறுத்துக. மேட்ச் த கரெக்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லேண்ட் டியூரிங் த குப்தா பீரியட்.
சேத்ரா. சேத்ரானா அப்படின்னு என்னென்னு சொல்லுவாங்க, வேளாண்மைக்கு உகந்த நிலத்தை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, சேத்ரா. வேளாண்மைக்கு உகந்த நிலத்தை வந்து சேத்ரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வேளாண்மைக்கு உகந்த நிலத்தை சேத்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சிலா. சிலா அப்படின்னு சொல்லிட்டு தரிசு நிலத்தை சொல்கிறாங்க. சிலா அப்படின்னு சொல்லி தரிசு நிலத்தை சொல்கிறாங்க. அப்போது சேத்ரா அப்படிங்கிறதுக்கு 2, சிலா அப்படிங்கிறதுக்கு 1. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அப்போது அப்ரஹதா. அப்ரஹதா அப்படிங்கிறது வனநிலம். அப்ரஹதா அப்படிங்கிறது வனநிலம். வஸ்தி அப்படிங்கிறது வந்து குடியிருப்பதற்காக உகந்த நிலம். குடியிருப்பதற்கு உகந்த நிலம் வந்து வஸ்தின்னு சொல்கிறாங்க. இருப்பதற்கு உகந்த நிலம் வந்து வஸ்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் கப்தசரகா. கப்தசரகா அப்படிங்கிறது வந்து மேய்ச்சலுக்கான நிலம். இது ஒன்று எக்ஸ்ட்ரா. மொத்தம் 5 சொல்லியிருப்பாங்க. சேத்ரா, சிலா, அப்ரஹதா, வஸ்தி, கப்தசரகா. கப்தசரகானா என்னது, மேய்ச்சல் நிலம். மேய்ச்சல் நிலத்தை தான் வந்து கப்ரசரகா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 8th one. மேட்ச் த ஃபாலோயிங். இது வந்து 2ஆம் சந்திரகுப்தர் இருக்கார்ல, அவரோட அவையில் வந்து நவரத்தினங்கள் இருப்பாங்க. 9 பேர் இருப்பாங்க. 9 நவரத்தினங்கள் இருப்பாங்க. அவங்கள தான் வந்து பொறுத்துக்களை கொடுத்துருக்காங்க. இப்போ வராகிமிகிரர் அப்படிங்கிறவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வானியல் அறிஞர். காளிதாசர். காளிதாசர் யார் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத புலவர். அப்போ 4, 3. இப்போ ஆப்ஷன் சி. ஓகேவா. வராகிமிகிரர் வந்து வானியல் அறிஞர். காளிதாசர் வந்து சமஸ்கிருத புலவர். அமரசிம்மர் வந்து அமரசிம்ஹா அப்படிங்கிறவர் வந்து அகராதியல் ஆசிரியர். தன்வந்திரி அப்படிங்கிறவர் வந்து மருத்துவர். அப்போ அந்த 9 நவரத்னங்கள் வந்து யாரோட அவையில் இருந்தாங்கன்னு கேட்பாங்க. 2ஆம் சந்திரகுப்தர். அந்த 9 பேர் யாருன்னா காளிதாசர் வந்து சமஸ்கிருத புலவர். ஹரிசேனரும் வந்து சமஸ்கிருத புலவர். அமரசிம்மா அப்படிங்கிற வந்து அகராதியல் ஆசிரியர். தன்வந்திரி அப்படிங்கிறவர் மருத்துவர். காக்கா பானகர் ஜோதிடர். ஓகேவா. சன்கு அப்படிங்கிறவங்க வந்து கட்டடக்கலை நிபுணர். வராகிமிகிரர் வந்து வானியல் அறிஞர். வராச்சி அப்படிங்கிறது வந்து இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர். விட்டல் பட்டர் அப்படிங்கிறது மகா வித்தைக்காரர். மொத்தம் 9 நவரத்னங்கள் வந்து யாரோட அவையில் இருந்தாங்க, 2ஆம் சந்திரகுப்தர். அடுத்து 9th one. In the 3rd century BC, the language of people in India. கிமு 3ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் உள்ள மக்களின் பொதுவான மொழியாக பயன்படுத்தப்பட்டது. அவங்க வந்து 3ஆம் நூற்றாண்டில் வந்து குப்தர்கள் காலம் தான் 3ஆம் நூற்றாண்டு. அப்போ வந்து அங்கேருந்த மக்கள் வந்து எந்த மொழியை பயன்படுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிராகிருதம். பயன்படுத்துகிற மொழி வந்து பிராகிருதம். ஆனால் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் அலுவலக மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம். அலுவலக மொழின்னு கேட்டாங்கன்னா சமஸ்கிருதம். குப்தர்கள் காலத்தோட அலுவலக மொழி அப்படின்னு கேட்டாங்கன்னா சமஸ்கிருதம். அதே குப்தர்கள் காலத்தில் மக்கள் பயன்படுத்திய மொழி அப்படின்னு சொல்லி என்னதுன்னு கேட்டாங்கன்னா பிராகிருதம். மக்கள் பயன்படுத்தினது வந்து பிராகிருதம். அலுவலக மொழி வந்து சமஸ்கிருதம் குப்தர்கள் காலத்தில். அடுத்த கொஷின் வந்து 10th one. அஜந்தா அண்ட் எல்லோரா கேவ்ஸ் வேர் டிசைனேட்டட் ஆஸ் எ யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் இந்த இயர். அஜந்தா மற்றும் எல்லோரா குகைகள் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. 1983 தான் வந்து அஜந்தா எல்லோரா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. இந்த 2 இதெல்லாம் வந்து குகை ஓவியங்கள். இது இல்லாமல் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா பாக் அப்படிங்கிறது வந்து மத்திய பிரதேஷில் இருக்கும். இப்போ அஜந்தா எல்லோரா பாக் இதெல்லாம் வந்து யார் காலத்தை சேர்ந்ததுன்னு கேட்பாங்க, குப்தர்கள் காலத்து. அடுத்து 11th one. A copper statue of a Buddha about dash feet height at Nalanda in Bihar. பீகாரின் நாலந்தாவில் உள்ள புத்தரின் செம்பு சிலையின் அடி எவ்வளவு? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 18. பீகாரில் நாலந்தாவை கட்டினது பார்த்தீங்க அப்படின்னா குமாரகுப்தர் தான் வந்து நாலந்தாவை கட்டியிருப்பார். நாலந்தா யூனிவர்சிட்டி எங்கே இருக்குன்னா பீகாரில். இதை வந்து கட்டினவர் வந்து குமாரகுப்தர் இன்னொரு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சக்கராதித்தர்னு சொல்லுவாங்க. குமாரகுப்தருக்கு இன்னொரு பேர் வந்து சக்கராதித்தர். இந்த பீகாரில் இந்த நாலந்தாவில் எப்படி வந்து 18 அடியில் வந்து புத்தரோட செம்பு சிலை இருக்கோ அதே மாதிரி புத்தரோட செம்பு சிலை இல்லாமல் உலோக சிலை வந்து இருக்கும். உலோக சிலை வந்து 7 அடி. எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுல்தான்கஞ்ச் அப்படிங்கிற இடத்துல புத்தரோட
உலோக சிலை, உலோக சிற்பம் வந்து எங்கே இருக்குது? சுல்தான் கஞ்சில். எத்தனை அடின்னு பார்த்தீங்கன்னா 7 அடி. சுல்தான் கஞ்சில் 7 அடியில் யாருக்கு? புத்தருக்கு உலோக சிற்பம் இருக்குது. ஓகேவா? அடுத்து 12th ஒன். நேம் த கிங் ஹூ இன்ட்ரடியூஸ் த அஸ்வமேதா டைப்ஸ் ஆஃப் கோல்டு காயின்ஸ் பியரிங் த ஃபிகர்ஸ் ஆஃப் லக்ஷ்மி அண்ட் கங்கா. அப்போது யாருடைய ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா அஸ்வமேதா வகை தங்க நாணயங்களில் லட்சுமி மற்றும் கங்கையின் உருவங்கள் பொறிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா சமுத்திரகுப்தர். ஓகேவா? சமுத்திரகுப்தர் ஆட்சி காலத்தில் தான் வந்து லட்சுமி மற்றும் கங்கை உருவம். அது மட்டும் இல்லாமல் இவரோட ஆட்சி காலத்தில் தான் வந்து வீணை வாசிப்பது போன்ற உருவங்களும் வரும். வீணை வாசிப்பது போன்ற, ஏன்னா இவருக்கு வந்து இசையில் வந்து இவர் ஆர்வமாக இருப்பார். அதனால் வந்து இவரை வந்து கவிராஜான்னு சொல்லுவாங்க. இவர் வந்து இசையில் ஆர்வமாக இருக்கிறனால தன்னோட தங்க நாணயங்களில் வந்து வீணை வாசிக்கிறத போல் இருக்கிற உருவங்கள் பொறிச்ச வந்து வெளியிட்டிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அஸ்வமேத யாகம் அப்படின்னா வந்து குதிரைகளை வந்து பலி கொடுக்கறது. இதை பண்ணின 2 குப்த அரசர்கள் யாருன்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா சமுத்திரகுப்தர், இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா குமாரகுப்தர். இவங்க 2 பேரும் தான் வந்து அஸ்வமேத யாகம் வந்து நடத்தியிருப்பாங்க. அஸ்வமேதம் யாகம் நடத்தின 2 பேர் வந்து ஒருத்தர் வந்து சமுத்திரகுப்தர், இன்னொருத்தர் வந்து குமாரகுப்தர். ஓகேவா? அடுத்து வந்து 13th ஒன். தேவி சந்திரகுப்தம் வாஸ் ரிட்டன் பை. தேவி சந்திரகுப்தம் எழுதியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா விஷாக தத்தா வேறு என்ன நூலில் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா முத்ராட்சகம், தேவி சந்திரகுப்தம், முத்ராட்சமம். இதெல்லாம் வந்து விஷாக தத்தர் எழுதுந்து. ஹரிசேனா வந்து என்ன எழுதியிருப்பாங்கன்னா அலகாபாத் கல்வெட்டில் எழுதியிருப்பார். அது வந்து எத்தனை வரிகள் பார்த்திங்கன்னா 33 வரிகள். 33 வரிகள் வந்து அலகாபாத் கல்வெட்டு. எழுதுனது வந்து ஹரிசேனர். யாரோட காலத்தை சேர்ந்ததுன்னா அலகாபாத் கல்வெட்டு சமுத்திரகுப்தர் காலத்தை சேர்ந்தது தான் வந்து அலகாபாத் கல்வெட்டு. இது வந்து எந்த மொழியில் எழுதியிருப்பாங்கன்னா சமஸ்கிருத மொழியில் வந்து ஹரிசேனர் எழுதியிருப்பார். எந்த வரி வடிவம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாகரி ஸ்கிரிப்ட். ஓகேவா? அடுத்து பாணர் பார்த்தீங்கன்னா ஹர்ஷசரிதம் அப்படின்னு சொல்லி ஒரு நூல் எழுதியிருப்பாங்க. ஹர்ஷர் அப்படின்னு ஒரு மன்னர் இருப்பார். அவரோட சரிதம் எழுதினது தான் வந்து பாணர். அடுத்து ஹர்ஷர் என்ன எழுதியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ரத்னாவளி நாகநந்தா பிரியதர்ஷிகா. இதெல்லாம் வந்து யார் எழுதியிருப்பாங்க? ஹர்ஷர் எழுதியிருப்பார். ஹர்ஷர் எழுதுனது பார்த்திங்கன்னா ரத்னாவளி நாகநந்தா பிரியதர்ஷிகா. நெக்ஸ்ட்டு 14th ஒன். குப்தா காயின் தினரா. குப்தா காயின்னாவே எல்லாமே தங்க காயின்ஸ் தான். வெள்ளி காயின் போட்ட ஒரே ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர். மீதி எல்லாமே தங்க காயின் தான். அப்போ இந்த தங்க காயின் என்னன்னு சொல்கிறாங்கன்னா தினரா அப்படின்னு சொல்கிறாங்க. தினரா அப்படிங்கிறது வந்து என்ன காயின் அப்படின்னா தங்க காயின். அடுத்து 15வது. கான்டெம்பரரி ஆஃப் ஸ்ரீ மேகவர்மன் சமகாலத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸ்ரீ மேகவர்மன் யார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்க ஒரு அரசர் தான் வந்து மேகவர்மன். இவர் யாரோட காலத்தை சேர்ந்தவர்னா சமுத்திரகுப்தர். இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா சமுத்திரகுப்தருக்கு வந்து நிறைய பரிசுகள்லாம் அனுப்பியிருப்பார். எதுக்காகனா அப்படின்னா இந்தியாவில் இருக்க கயா அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு பௌத்த மடத்தை வந்து கட்டுறதுக்கு அனுமதி கேட்டு வந்து ஸ்ரீவர்மன் வந்து நிறைய பரிசுகள் கொடுத்து இவர் கூட வந்து கனெக்ஷனில் இருப்பார் சமுத்திரகுப்தர் கூட. அதனால் சமுத்திரகுப்தரோட சமகாலத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மேகவர்மன் வந்து சமுத்திரகுப்தரோட சமகாலத்தவர். தேங்க்யூ.